ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோ முக்கியம்னு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா 20 மார்க் அச்சீவ் பண்ணுற எக்கனாமி டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க, எதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும். ஆன்சர் 7.5. பட் 7.5 அச்சீவ் பண்ணலை. COVID-19 வந்ததுனால 5 தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. 6 நிலைகள். ஜிஎஸ்டி எப்பொழுது இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது? ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜிஎஸ்டி பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தானே பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஜூலை 1, 2017. பழமை பொருளியல் அறிஞர்கள் டேஸ் கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஆன்சர் தடையில்லா வாணிபம். ஜன்தன் திட்டத்தோட குறிக்கோள் என்ன? அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். ஜிஎஸ்டி இந்தியாவில் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? 1 ஜூலை 2017. உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது? கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங். சாரதா திட்டம் 1929. சம ஊதிய திட்டம் 1976. கரும்பலகை திட்டம் 1992. 20 அம்ச திட்டம் திருமதி இந்திரா காந்தி. நம்ம சேனலில் ஆல்ரெடி எக்கனாமிக் இயர்ஸ் மட்டும் தனியாக எடுத்து எழுதியிருப்போம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1986. இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிதி ஆயோக். நிதி ஆயோக் பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டாச்சு, பார்க்காதவங்க பாருங்கள். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஸ்கல்ஸ். தொழில் முனைவு முன்னேற்றத்துக்கான திட்டம் EDP தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க. பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும்? பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு 1991. பொறுத்துக பார்ப்போம். ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1999. நாட்டு சமூக உதவி திட்டம் 1995. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1999. கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் 1997. அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் கார்ல் மார்க்ஸ். நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழிச்சிட்டா நிகர நாட்டு உற்பத்தி. ஸோ ஆப்ஷன் பி. வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம்: முழுமையான வறுமை. இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு காரணமான நிறுவனம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ICAR. பாச்பான் பச்சௌ அந்தோலன் என்ற அமைப்பு கீழ்கண்டவற்றுள் எதற்காக செயல்படுகிறது? ஆன்சர் இஸ் குழந்தை தொழிலாளி. மக்கள் தொகை இவ்விகிதத்தில் அதிகரிக்கிறது என்று ராபர்ட் மால்தஸ் கூறியது பெருக்கல் விகிதத்தில். 10வது ஐந்தாண்டு திட்டக்காலம் 2002 முதல் 2007. ஐந்தாண்டு திட்டம் எக்கனாமி டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரீஃபாக போஸ்ட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 1966 முதல் 1969 ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்கள் பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது? 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. மேட்ச்சு. முதல் நிலை தொழில் சிவப்பு பட்டை. 2ஆம் நிலை நீல கழுத்துப்பட்டை. 3ஆம் நிலை வெளிர் சிவப்பு. 4ஆம் நிலை தொழில் வெள்ளை கழுத்துப்பட்டை தொழிலாளர்கள். FERA என்பது டேஸ் பரிவர்த்தனை முறை சட்டம். ஆன்சர் அயல் நாடு. இந்தியாவில் முதலாக வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தை தொடங்கியவர் ஹர்சன் பிரபு. பொறுத்துக. ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1999.
நாட்டு சமூக உதவி திட்டம் 1995, வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993, பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் 2000 முதல் 2001 வரை. இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய அமைப்பு ICAR. சரியாக பொருத்தப்படாததை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்வு செய்க. பசுமை புரட்சி வேளாண் உற்பத்தி தான். வெண்மை புரட்சி பால் மற்றும் பால் பொருட்கள். சாம்பல் புரட்சி உரங்கள், எண்ணெய் வித்துக்கள் கிடையாது. பொன் புரட்சி பழங்கள் தான். அப்போ சாம்பல் புரட்சி தான் தப்பு, தேர்டு தான் தப்பு. 5 ஆண்டு திட்டங்களை வகுப்பது திட்டக்குழு. கீழ்காணும் வரிகளில் எது நேர்முக வரி அல்ல? வருமான வரி, வெகுமதி வரி, விற்பனை வரி, சொத்து வரி. நேர்முக வரி அல்லனா விற்பனை வரி கிடையாது. விற்பனை வரின்றது ஜிஎஸ்டியில் வரும். ஸோ ஜிஎஸ்டின்றது மறைமுக வரியாகும். தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஜவஹர் ரோஜகர் யோஜனா 1989. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985. பிரதம மந்திரி ரோஜகர் யோஜனா 1993. எந்த வரியில் வரி நிகழ்வும் வரிச்சுமையும் ஒருவர் மீதே விழுகிறது? வருமான வரி. நுகர்வோரியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரால்ஃப் ரேடர். நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. இந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் ஆன்சர் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நான் எந்தெந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு என்னென்ன வரும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டத்தை வேளாண்மை முன்னேற்றம். 2வது 5 ஆண்டு திட்டம் தொழில் முன்னேற்றம். 3ஆம் 5 ஆண்டு திட்டத்தில் சுய முன்னேற்றம். 4வது 5 ஆண்டு திட்டத்தில் தற்சார்பு நிலையை அடைதல். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? ஃபஸ்ட்டு ஒன் தப்பு, செகண்டு தப்பு, தேர்டு தான் ஆன்சரு. 8வது 5 ஆண்டு திட்டம் 2000 முழு வேலைவாய்ப்பை சாதிக்கும் வேலையை உருவாக்குதல். இதுக்கு கரெக்டு. இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் எது? மேற்கு வங்காளம். நுகர்வு என்ற பட்சத்தில் அபரிகரகா என்பதன் பொருள் என்ன? தேவைகளை கட்டுப்படுத்துதல் எல்லாமே தான். குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்கிறது. எது எவையோ அவற்றை மட்டும் பூர்த்தி செய்தல். இவை அனைத்துமே. பின் வருவனவற்றுள் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணி அல்லாதது எது? தனிநபர்களுக்கு கடன் வழங்குதல். பின் வருவனவற்றுள் ஒன்று தவறான விரிவாக்கம் ஆகும். அது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி. SCERTயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். அப்போ அங்கே பயிற்சின்னு கொடுத்துருக்கணும், ஆனால் அவங்க நிறுவனம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி தான் தப்பு. இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அமைக்காத குழு மேற்கு வங்கம். பற்றாக்குறை நிதியாக்கத்தின் முதன்மை நோக்கம் பொருளாதார முன்னேற்றம். தானியங்கி தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது ஏற்படும் வேலையின்மைக்கு பெயர் கட்டமைப்பு வேலையின்மை. முழுவதும் ஒன்றிய அரசின் நிதியளிப்பில் உருவான பொது பயன்பாட்டு திட்டம் எத்துறைக்காக ஏற்படுத்தப்பட்டது? ரத்தினங்கள் மற்றும் நகைகள். கீழ்காண்பவர்களில் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார்? CN வக்கீல் மற்றும் PR பிரம்மானந்தா. ICRISAT உடன் தொடர்புடையது எது? வறண்ட நில விவசாயம். எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது? மிசோரம். வேளாண்மையின் வணிக மையம் என எதனால் அழைக்கப்படுகிறது? சந்தையின் விற்பனை. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் %, முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணைத்துறைகளில் பணியாற்றுகிறார்கள்? 48.9%. நிதி அமைச்சகத்தின் செலவினத் துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? ஒற்றுமை மற்றும் வணிக வளாகம். ஸோ பார்ட் 1 வீடியோ கம்ப்ளீட்டு. இப்போ பார்த்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகிருக்கும் எதில் முக்கியம். GSTலேருந்து 3 கேள்வி வர பார்த்துருக்கோம். 5 ஆண்டு திட்டத்தில் ஒரு 4-5 கேள்வியாவது பார்த்துருப்போம். அப்புறம் ஏர்ஸ் வச்சு ஒரு 4-5 கொஸ்டினே பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் இது 3மே போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. பார்ட் 2 வீடியோ கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.